இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து 3 ஆண்டுகள் பிரசங்கித்தது எல்லாமே இறை ஆட்சியை பற்றித்தான். எந்த உவமை சொன்னாலும் அந்த இறையாட்சி எப்படி இயங்குதுன்னு தான் சொன்னார். ஊடகமாய் சொன்னார். எல்லா உவமையிலையும் அதை தான் சொன்னார். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்று சொன்னார். தேடுனீனா நீ கண்டுபிடிப்பேன்னு சொன்னார். நீ தேடுனீனா, நீ தட்டுனீனா உனக்கு திறக்கும். தேடுனீனா நீ கண்டுபிடிப்பேன்னு சொன்னார். கண்டுபிடிச்சின்னா நீ அதை பிடிச்சிக்கிட்டு வான்னு சொன்னார். கேட்க செவி இல்லாதவனு கிடை அப்படின்னு விட்டார். இது ஒரு சூட்சமம். இந்த உலகத்தோட ஆட்டத்துக்கு இல்லாமல் நீங்கள் உள்ளத்தை பாதுகாத்து பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்பொழுதோ இந்த உலகத்தின் தீமைகளை விலக்கி நடக்க கற்றுக்கொள்ளணும். தனிமையான பாதையாய்த்தான் இருக்கும். நானும் ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால எல்லாரும் கூட்டமாகலாம் போகலை, சான்ஸே கிடையாது. நான் என்னுடைய பாதையில் தனிமையின் பாதையில் தான் நான் போகணும். கடவுளை தேடி வர்ற ஒவ்வொருவனும் தனிமையான பாதை, அவனுக்குன்னு இருக்கிற சிலுவையை தூக்கிட்டு தான் போடும். அதுக்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்யும். அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு உதவி செய்யும். நம்ம சிலுவையை நம்ம தூக்கிட்டு போய் சேர்ந்தா மாத்திரம்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை காண முடியும். ஆமென்.